ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு வந்துடலாமா? இது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. சித்தி, அக்கா, மாமா, மாமா பொண்ணு பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம கீரை போட்டதுக்கப்புறம் இப்போதாங்க வந்திருக்காங்க. அதனால எனக்கு பயங்கரமா ஆர்வம் தாங்கலை. சரி, கூப்பிட்டு போய் எல்லாமே காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், காமிச்சிட்டு இருந்தேன். நம்ம தேங்காய் வேற சுற்றி சுற்றி வந்து உழைச்சிட்டே இருந்துச்சுங்க. டாமிக்கு தெரிஞ்சிருச்சு, கம்முன்னு இருந்துருச்சு. ஆனால் தேங்காய் மட்டும் வாயை மூடவே இல்லை, உழைச்சிட்டே தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போய் காட்டுக்குள்ளே எல்லாம் கீரையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் என்னென்ன கீரை போட்டேன், எப்படி போட்டேன், எந்த மாதிரி போட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் கீரையை பற்றி. கரெக்டாக வந்து ஒரு கால் வந்துருச்சுங்க. கீரை வந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சரி வாங்க பேசிட்டு அப்படியே கீரையை பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருட்டும் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சரி பேசிட்டே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கட்டு கீரையை பிடுங்கினா வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தியும் அக்காவும் சொன்னாங்க. சரின்னு எல்லாருமே போய் கீரை பிடுங்கறக்க ஆரம்பிச்சிட்டோம். மாமா கேட்டிருந்தாங்க. மாமா கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டிருக்கேங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மாமாவும் சித்தியும் சின்னம்ச்சியோட பொண்ணும் பையனும் தான். சின்னம்ச்சி வந்து அம்ச்சியோட தங்கச்சி தாங்க. அக்கா வந்து மாமாவோட ஒய்ஃப் தான். எனக்கு அத்தை தான் ஆகுறாங்க. ஆனால் முதல்ல இருந்தே வந்து அக்கா அக்கான்னு கூப்பிட்டு பழகினதுனால இப்போ சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக சும்மாவாவது அத்தை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் அத்தைன்னு கூப்பிட்றக்கே வராதுங்க. எப்பவுமே அக்கான்னு கூப்பிட்டு பழகிட்டு அத்தைன்னெல்லாம் திடீர்னு வராது. ஆனால் எனக்கு அத்தை முறை தான் ஆகுறாங்க. ஆர்கானிக்காக எப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்தல சைடில் விதையெல்லாம் வந்து போட்டு விட்டுருக்குங்க. புடலங்காய், பீக்கங்காய், பாவக்காய் விதையெல்லாமே போட்டு விட்டுருக்கு. சொரக்காய் விதை மட்டும் முளைக்கவே இல்லைங்க. முளைக்கிறதுக்கு அது ஃபுல்லாக அந்த இடத்துல தண்ணி நின்னதுனாலே என்னன்னு தெரியல. சொரக்காய் மட்டும் முளைக்கவே இல்லை, மீதியெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. கீரை வந்து எல்லாருமே வந்து பறிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். மாமாவும் சேர்ந்து கீரை எங்களுக்கு வந்து பறித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அவரும் மட்டும் பண்ணிட்டு இருக்கிற வேலையை இப்போ குடும்பமாக சேர்ந்து மாமா, அக்கா, சித்தி, தம்பி, நான் எல்லாரும் சேர்ந்து பறிக்கும்போது அது ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. நேரம் போகிறதே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக எல்லா கீரையும் வந்து பறித்து முடிச்சாச்சு. எல்லா கீரையும் கட்டி அதுக்கப்புறம் கழுவி தான் கொண்டுட்டு போவோம். கயிறு கட் பண்ணுறதுக்கு கத்தியை காணோன்னு அங்கே இருக்கிற கம்பிலேயே தம்பி வந்து கயிறு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். நாங்கள் அப்படியே கட்டிகிட்டு இருந்தேன். மாமா, அக்கா, சித்தி எல்லாமே வந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாரும் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயாச்சு. முருங்கைக்காய் வேற கேட்டிருந்தாங்கங்க கடையில். அதனால் அப்படியே போய் முருங்கைக்காயும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து இருட்டும் ஆயிடுச்சு. சீக்கிரம் அப்படியே இருட்டாயிருச்சு. வேகமாக எல்லாரும் சேர்ந்து பறிச்சதுனால சீக்கிரமாகவும் பறிச்சிட்டோம். இல்லைன்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிருக்கும். கடையில் வந்து காலையில் வச்சு சேல் பண்ணுறதுக்காக திடீர்னு கால் பண்ணி கேட்டதுனால அந்நாத்துக்கு வந்து பொறிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா சாயந்தரமாகவே வந்து பறித்து கொண்டு போய் போட்டு வந்துடுவோம். 4 மணிக்கு மேலே வந்து கடைக்கு கொண்டுட்டு போயிடுவோங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து பறிச்சிருவோம். 2 மணிங்கில் எல்லாமே பறிக்கிறக்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து இன்றைக்கி அடுத்த நாள் காலையில் சேல் அப்படிங்கிறதுனால வந்து இந்நேரத்துக்கு கேட்டதுனால ரொம்பவே லேட் ஆகி போச்சு. எல்லோரும் பறித்ததுனால சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சுங்க. சித்தி, அக்கா, அக்கா பொண்ணு 3 பேரும் ஸ்டே பண்ணுவாங்க. மாமாவும் தம்பியும் வந்து கிளம்பிட்டு காலையில் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கடைக்கு முருங்காயும் கேட்டிருந்ததுனால அப்படியே போய் முருங்காய் பறிக்கலான்னு பறிச்சாச்சுங்க. முருங்காய் பறிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே இருட்டாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற மரத்துலேயே வந்துட்டு முருங்காய் பறிச்சாச்சு. இது வந்து வீட்டுக்கு முன்னாடியே இருக்கிறதுனால சீக்கிரமாக பறிச்சிடலாம், இன்னும் இருட்டாகிறதுக்குள்ளேன்னு சொல்லிட்டு மாமாவும் அவரும் சேர்ந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கீரையெல்லாம் கழுவறக்க ஆரம்பிச்சிட்டோம். கீரையை கழுவி வைக்கவும் முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து எடுத்து கொண்டு போய் போட்டு வந்தாச்சுங்க. நைட்டு வந்து பரோட்டா தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு எல்லாம் வெடி உட்காந்து அரட்டை தான். சும்மா நாள்லேயே ஃபோனை பேச ஆரம்பித்தோம்னா 2 மணி நேரம் இல்லாமல் ஃபோனை வைக்க மாட்டோம். நேரில் பார்த்தா சும்மாவா பேசாமல் விட்ருவோமா? வெடி உட்காந்து பேசிகிட்டே தாங்க உட்காந்துருந்தோம். சரி இப்போ தூங்கிடணும் அப்போ தூங்கிடணுன்ட்டு பேசிகிட்டே தான் போயிட்டு இருந்தோம். காலையில் நேரத்துலேயும் எந்திரிச்சு காட்டுக்குள்ளே கீரை போடுறதுக்காக பெட்டெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்தோம். சித்தியும் அக்காவும் நாங்களும் வரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அளந்து கம்பியை நெட்டிட்டு அதுக்கப்புறம் கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா அளவு மாறாதுங்க. 4 அடி அகலம், நீளம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நம்ம நீளம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அகலம் வந்து 4 அடி வச்சுட்டு இடையில வந்து வாய்க்கால் வந்து 1.5 அடி வைக்கணுங்க. 1 அடி வச்சோம்னாலும் பத்தாது நடந்து போகிறதுக்காக. வாய்க்கால் என்னமோ தண்ணியெல்லாம் போகிறது கிடையாது, ஆனால் நம்ம நடந்து போகிறதுக்காக கண்டிப்பாக வேணும். 1.5 அடி இருந்துச்சுன்னா தான் அந்தல திரும்பி நம்ம வந்து கீரை பறிக்கிறதுக்கு களை எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால கம்பியெல்லாம் தேடி கொண்டுட்டு வந்து அடிச்சிட்டு இருந்தோம். கம்பி பார்த்தா என்னோட ஹைட்டுக்கே இருக்கும் போல இருக்குது. இங்கே ஒரு கம்பி அங்கே ஒரு கம்பின்னு வளைஞ்சிட்டு நிற்கிது. அதை கல்லெடுத்து அடித்தோன்னா எச்சாதான் வளைஞ்சு போகுது. வளைஞ்ச கம்பியை கல்லெடுத்து எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே சிரிச்சுட்டு அடிச்சிட்டு இருந்தோம். நானும் அவரும் பண்ணிட்டு இருக்கிற வேலையை எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது செம்ம ஜாலியாக தாங்க இருந்துச்சு. பேசிட்டே சிரிச்சுட்டே பண்ணிட்டு இருந்தோம். காலையில் எந்திரிச்சதும் காஃபி குடிச்சதும் கிளம்பி வந்துட்டோம். இனி போய் தான் டிஃபன் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை முதல்ல கயிறை கட்டி வச்சுட்டு போயிடலாம், அதுக்கப்புறமா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கட்டிட்டு இருக்கிறோம்.
மேட்டுப்பாத்தியோட அகலம் வந்து கண்டிப்பாக 4 அடி இருக்கணுங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கை எத்தாது. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுனாலும் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அகலம் வந்து 4 அடி வச்சுக்கலாம். நீளம் வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரியே வச்சுக்கலாங்க. நாங்கள் வந்து ஒரு 35 அடி தான் வச்சோம் நீளம். ஏன்னா இது வந்து கிழக்கு மேற்கில் தாங்க இருந்துட்டு இருந்தது மீதி எல்லா பெட்டுமே. இது மட்டும் தெற்கு வடக்கில் வந்து பெட்டு போட்டிருக்கிறோம். அதனால வந்து 35 அடி தான் அந்த இடத்துக்கு வருது. அந்த பக்கம்லாம் வாழை இருக்கிறதுனால வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அளவாக 35 அடியே போதுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. முதல்ல அளந்து கம்பியெல்லாம் நெட்டிட்டு அதுக்கப்புறமா கயிறு கட்டி முடிச்சுட்டு கயிறு வந்து நல்லா டைட்டாக கட்டணுங்க. இல்லைன்னா வந்து நம்ம வாய்க்கால் எடுத்துகிட்டே வருவோம்ல, அப்போ வந்து இடம் அளவு வந்து மாறி போயிடும். 1.5 அடி வாய்க்கால் 2 அடிக்கும் போயிடும். அதனால நம்ம டைட்டாக வந்து கட்டிட்டோம்னா நம்ம வாய்க்கால் எடுத்துகிட்டே வரும்போது மண் போட போட கரெக்டாயிரும். பெட்டு வந்து எப்படியும் ஹைட் வந்து ஒரு அடியாட்டம் வேணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. அப்போ தான் கீரை விதை போடும்போது வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம மேட்டுப்பாத்தியெல்லாம் போட்டு பிடிச்சதுக்கப்புறமா மேலே வந்து உரம் கொட்டி விடுவோங்க. முன்னாடியே வந்து உரமெல்லாம் போட்டு தான் உழவு ஓட்டி விட்டோம். இருந்தாலும் நம்ம கீரை விதை போடுறதுக்கு முன்னாடியே வந்து எருவெல்லாம் கொட்டி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் கீரை விதை போடுறது. மேலே சாணி எருவெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே வந்து கிளறி விட்டுருவோங்க. அதுக்கப்புறமா தான் கீரை விதை போட்டுட்டு தண்ணி கட்டுறது. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிற பெட்டுக்கு வந்து ரெயின் ஹோஸ் வராதுங்க. ரெயின் ஹோஸ் அளவு வந்து முடிஞ்சு போச்சு. கிழக்கு மேற்கில் தான் போட்டிருக்கிறோம். இந்த பக்கம் இது வந்து தெற்கு வடக்கில் போகிறதுனால இந்த பக்கம் வந்து போடவே கிடையாது. இதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் தான் போடுற மாதிரி வரும். அதுக்கு வந்து பெரிய ஸ்ப்ரிங்க்லர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிறோங்க. அது எந்தளவு ஒர்க் ஆகும்னு தெரியல. நார்மலாக இருக்கிற ஸ்ப்ரிங்க்லர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து தெற்கு வடக்கில் போட்டிருக்கிறோம்.
இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் தாங்க டிஃபனே செய்ய ஆரம்பித்தோம். இட்லி, குருமா, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எல்லாம் செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் மதியம் வந்து நான்வெஜ் தாங்க எடுத்திருந்தோம். நான்வெஜ் எடுத்து சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜாலியாக உட்காந்து விளையாடிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். மதியம் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், முட்டை, சிக்கன் மலபார், மீனுன்னு சொல்லிட்டு சூப்பராக எல்லாம் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாமாவும் மாமா பையனும் காலையில தாங்க வந்தாங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஜாலியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூல் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க சாயந்தரமா. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து பொக்குன்னு இருந்துச்சுங்க. எங்களுக்கு வீடோ வெறிச்சோன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் கலகலன்னு இருந்துட்டு திடீர்னு கிளம்புனதும் பொக்குன்னு ஆயிடுச்சு. சித்தி, மாமா, மாமா பையன் 3 பேரும் முன்னாடி கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு எல்லாரும் கிளம்புனா பொக்குன்னு இருக்குன்னு தான் அக்காவும் பாப்பாவும் லேட்டாக தான் கிளம்புனாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.